ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல் பகுதியை பார்த்தோம். ஒருவேளை அந்த செய்தி நீங்கள் பார்க்கலன்னா அதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அதோடைய 2வது பாகத்துடைய தொடர்ச்சியை நம்ம ஒரு வசன பகுதியின் மூலமாக வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா, இந்த வசன பகுதியை வாசித்தோம். உங்கள் இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், நீதியுள்ளவர், நியாயத்தின் தேவன். ஒரு மனுஷனுடைய வழி இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை நேர் வழியில், நீதியின் பாதையில், சத்தியத்தின் பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக நம்மளுடைய ஆசைகள் இருக்கும் பொழுது, நம்முடைய ஜபங்கள் இருக்கும்போது அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்பது இல்லை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் அநேகர் மேலே கைகளை வைப்பாங்க. அந்த கைகளை வைக்கும்போது, பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே அளவில்லாமல் இறங்குவார். இதை பார்த்த ஒரு மந்திரவாதி பணத்தை பேதுருகிட்ட கொண்டு வந்து, நானும் இதே மாதிரி யார் மேலே எல்லாம் கைகளை வைக்கிறனோ அவங்க மேலே இதே மாதிரி பரிசுத்தாவியுடைய வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதை கேட்ட பேதுரு, பணத்தினால ஆண்டவருடைய வரத்தை நீ வாங்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி, உன்னோட கூட இந்த பணமும் நாசமாக போக கிடவுது அப்படின்னார். தேவச்சனமே, இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா, சத்தியத்துக்கு உட்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். தகாத விதமாக கிறிஸ்துவினுடையவர்கள் அவர்களுடைய மாம்சத்துடைய இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எங்கும் அவர் கிழக்கத்தி புத்திரரில் அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான்கள் இல்லை, திரளான மிருகஜீவன், திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. பிசாசு அவரை சோதிக்கும்படி உத்தரவு வாங்கி கொண்டு சோதிக்கிறான். பிள்ளைகள் 10 குழந்தைகள் மறைச்சாச்சு, ஆஸ்திகள் எல்லாத்தையும் பிசாசு அழிக்கிறான். ஜீவனை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் 10 பிள்ளைகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், கௌரவம் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்போ அவரோட ஜீவன் மட்டும்தான் இருக்குது. சரீரத்தில் சுகம், பலன் எல்லாமே போச்சு. வியாதி, உடம்பு முழுவதும் கொப்பளம். அப்போ உடம்புக்கு வெளியில் கொப்பளம்னா உடம்புக்குள்ளேயும் அந்த ரணங்கள் இருந்திருக்கும், காய்ச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். நம்ம சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வியாதி தாங்க முடியும், அதுக்கு மேலே அப்படின்னா தாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பேசுவார், யோபுடைய சிநேகிதர்கள் பேசுவாங்க. யோபு அநேக காரியங்களை குறித்து புலம்பியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தேவன் விடுதலையை கொடுக்காத ஆண்டவர். யோபு புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் யோபுவை பரியாசம் பண்ண, கேள்வி கேட்ட, நிந்தித்த யோபுடைய சிநேகிதர்கள் மேலே ஆண்டவர் சொல்கிறாரு, யோபு, உன் சிநேகிதர்கள் மேலே என் கோபம் மூழுது. உன்னை மாதிரி அவங்க வார்த்தைகளில் நிதானிச்சு அவங்க பேசலை. யோபுவை குறித்து தான் குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க என்ன பேசினாங்க. அந்த இடத்துல யோபுகிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிநேகிதர்களுக்காக நீ வேண்டுதல் செய். இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய இருதயம். அவர் நீதியும் நியாயமும் உடையவர். நாம் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவரை போல தான் இருக்கணும். ஜெபம் அவருக்கு பிரியமாக தான் இருக்கணும். நம்மளுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்பதில்லை. யோபுகிட்ட அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணு. அவருக்காகவே அவர் ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். பொதுவாக நம்மகிட்ட ஒரு காரியம், பிடிக்காத காரியம் சொல்கிறாங்க, அல்லது பிடிக்காத நபர்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய முகசாயல் உடனே மாறும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. யோபுகிட்ட அது பிடிச்சு செய்கிறாரா, பிடிக்காமல் செய்கிறாரா, யோபுடைய முகத்தை உடனே ஆண்டவர் பார்க்குறார். ஆனால் அந்த வார்த்தைக்கு யோபு கீழ்ப்படிஞ்சார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுக்கிறார்.
தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீதியின் தேவன். அவருடைய வழியில் போனாதான் நீங்கள் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற முடியும். அவங்க நல்லா இருக்காங்க, அதனால் நான் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி பேருக்காக புகழுக்காக நமக்கு தேவை அப்படின்னு கேட்கறது வேற. ஆனால் மற்றவர்களுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டாங்க அதனால் எனக்கு வேணும், அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஜெபங்களில் தேவன் பிரியமாக இருப்பதல்ல. பேருக்காக புகழ்ச்சிக்காக எல்லா காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரிப்பதல்ல. எல்லா ஜெபங்களையும் அங்கீகரிக்கிறதில்ல. தேவஜனமே, எங்களுடைய ஆலயங்களில் கூட ஆரம்ப நாட்களில், இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை இடம், இதுக்கு முன்னாடி திருமண மண்டபத்தில் எங்களுடைய ஊழியம் நடந்துட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடக்கும். அந்த நாள் நடத்திட்டோன்னா அந்த நாளுக்கான வாடகை கொடுக்கணும். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த நாளுடைய வாடகையை நான் கொடுத்துட்றேன், ஆனால் என்னுடைய பெயர் நீங்கள் சொல்லணும். எங்களுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் வாங்கினது இல்லை. தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. அப்படிப்பட்ட காணிக்கைகளை வாங்கும்போதே சில பேரோட காணிக்கைக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் இந்த காணிக்கை அங்கீகரிப்பதில் திருப்பி கொடு. சில பேர் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, திருவிருந்து எடுக்க மாட்டாங்க, சரீர பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு சூழ்நிலைகள்னால வராமல் இருந்தால் பரவாயில்ல. சில பேர் ஆலயத்துக்கு போய் நேரத்தை ஏன் வீணாக்கணும், அப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, செய்தி கேட்க மாட்டாங்க, திருவிருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு வரணுமே அப்படிங்கிறக்காக சில நபர்கள் வந்து காணிக்கைகளை கொடுக்கும்போது அந்த காணிக்கைகள் மேலே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன். உடனே அப்படிப்பட்ட காணிக்கைகளை நாங்கள் திருப்பி கொடுத்தது அதிகமாக உண்டு. எல்லா ஜெபங்களையும் தேவன் அங்கீகரிப்பதில்லை, எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். உங்கள் ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கா, சத்தியத்தின்படி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவது, எந்த ஜெபங்கள் ஆண்டவர் கேட்பது இல்லை அப்படின்னா ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். மார்க் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இன்னைக்கு உலகத்தில் நம்மளை எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க, உறவுகள், நண்பர்கள். அவங்க ஒவ்வொருத்தருமே நம்மளை போல இருக்க மாட்டாங்க. நாம் எப்படி நினைக்கிறோம், என்னைய மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும். ஒவ்வொரு மனுஷருடைய குணாதிசயங்கள் வெவ்வேறு. ஒருத்தர் நல்லா ஈஸியாக பழகுவாங்க, ஒருத்தர் ஈஸியாக பழக மாட்டாங்க. ஒருத்தர் எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் சிரிக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் எளிமையாக உதவி செய்வாங்க, ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் உதவி செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம். இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம், என்னைய மாதிரியே நம்மளை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும். அப்படி இல்லாத போது நம்ம இருதயம் அவர்களை அங்கீகரிக்கிறது இல்லை. உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், நமக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம், பின்னாடி பேசியிருக்கலாம். ஆனால் நம்ம இருதயத்துடைய ஓரங்களில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது எளிமையாக அடுத்தவங்கள நம்ம குறையா நினைப்போம், குற்றம் சொல்லுவோம். ஆனால் வேதாகமம் சொல்லுது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் ஒருத்தரை குற்றவாளின்னு தீர்த்தீங்க அப்படின்னா உங்களையும் கர்த்தர் குற்றவாளி என்று தீர்ப்பார். எல்லாமே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். குற்றம் இருக்கலாம், துரோகங்கள் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கும்படி இந்த உலகத்துக்கு அனுப்பலை. யாரையுமே அவ்வளவு எளிதாக நம்ம பேசக்கூடாது. நம்ம நியாயாதிபதியாக இருந்து மற்றவர்களை பாவிகள்னு சொல்லி நியாயம் தீர்க்கக்கூடாது. ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் போடுறீங்களா, அவங்கள மனசார மன்னிங்க. அவர்கள் செய்த குற்றங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், அவங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், உங்களுடைய காரியங்களை அபகரிச்சிருக்கலாம், உங்கள் ப்ரமோஷன்ஸை தடுத்திருக்கலாம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களை நற்பெயரை கெடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்துவின் அன்புனால் அவர்களை மன்னிங்க. ஆண்டவரே, அந்த சகோதரன் அந்த சகோதரி செஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஆனாலும் நீங்கள் என்ன மன்னிச்சிங்களேப்பா, அந்த அன்பை எனக்கு கொடுங்க. ஒருவேளை அது இல்லாமல் நம்மகிட்ட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏசப்பா, உங்கள் இருதயத்தை, உங்கள் மனது இருக்கும், உங்கள் உதவி செய்யக்கூடிய குணம், உங்கள் அன்பு, உங்கள் இரக்கம், உங்கள் தயாளம் எனக்குள்ள வரட்டாண்டவரே. நீங்கள் கேட்கும்போது ஜெபம் அது கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கனால உடனே கர்த்தர் செய்வார். நீங்கள் மற்றவங்கள மன்னிச்சா தான் உங்களையும் தேவன் மன்னிப்பார். இருதயத்தில் குறை வச்சுக்கிட்டே பல குடும்பங்களில், இந்த மாமியார் மருமகள் இருக்கிற குடும்பங்களில் நான் கேள்விப்பட்டது உண்டு. என் மருமகளும் என் மகனும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க பெட்ரூமில் அவங்க ஜெபம் பண்ணிக்குவாங்க, எங்கள் பெட்ரூமில் நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த ஒரு மனம் இல்லை. திவச்சனமே, ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னித்தா தான் தேவன் நம்மளையும் மன்னிப்பார். மன்னிக்காத வரைக்கும் நம்ம ஜெபம் கேட்கப்படாத. திவச்சனமே,
பொதுவாக கிராமங்களில் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். கோழி முட்டை போடும். அந்த முட்டையை 21 நாள் அடக்காக்கும். அந்த முட்டைகளுக்கு மேலே அந்த தாய்க்கோழி உட்கார்ந்து கொண்டு அடக்காத்துக்கிட்டே இருக்கும். அது சாப்பிடாது. பல காரியங்களை தியாகம் பண்ணி 21 நாள் அந்த தாய்க்கோழி முட்டை மேலே அமர்ந்திருக்கும். 21 நாள் கழித்து அந்த முட்டைகளுக்கு உள்ள வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு, காற்று, இந்த 3 சேர்ந்து உள்ள குஞ்சுகளாக, கோழி குஞ்சுகளாக அது உருவாகி ஜீவன் பெற்று அந்த முட்டையை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். தாயோட கோழி 21 நாள் முட்டைகளுக்கு மேலே இருக்குது. அந்த தாய் கோழிக்குள்ளே எந்த மாற்றமே இல்லை. மாற்றம் என்னவோ அந்த முட்டைகளுக்குள்ளே தான். அதே போல் ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நம்மளை தான் மாற்றணுமே தவிர அந்த ஜெபம் கர்த்தரை மாற்றாது. அதனால் உங்களோட இருதயங்களில் சத்தியத்துக்கு விரோதமாய் எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரை நம்ம மாற்றவே முடியாது. நம்ம தான் மாறிக்கணும். மற்றவர்களுக்கு இரக்கம் செய்தால் நமக்கும் இரக்கம் தேவன்கிட்டருந்து கிடைக்கும். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யாத போது நமக்கும் தேவன் இறங்குவது இல்லை. வாசிங்க. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். நான் நல்லா படித்தா போதும், நான் நல்ல வேலையில் இருந்தால் போதும், நான் நல்லா சம்பாரித்தா போதும், நான் நல்ல வீடு கட்டிக்கிட்டால் போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். ஆனால் நம்மளை சுற்றி தேவையில் உள்ளவர்கள் அதிகம். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது முன் வந்து செய்யணுங்கிறது தேவனுடைய நியதி. எத்தனையோ பேர் கேட்டுக்கூட இன்றைக்கி நீதி கிடைக்கிறதில்ல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தேவைகளில் இருக்காங்க. நம்மளை போலவே அவர்களும் வாழணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த இருதயத்தை அது ஒரு நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். தேவச்சனமே, உங்களை சுற்றிலும் தேவையில் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களுக்கு செவி கொடுங்க, அவங்களுக்கு இறங்குங்க. பொதுவாக ஒரு சிலருக்கு கொடு அப்படின்னு கேட்டாலே முகம் மாறிடும். எதை ஹெல்ப் பண்ணுறீங்களா, உதவி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களோட முக சாயல் மாறிடும். உலகத்தார் அப்படி இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது நமக்கும் தேவன்கிட்டருந்து இரக்கம் கிடைக்காது. இந்த காரியங்கள் ஒருவேளை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ஜெபத்துக்கு இது கூட தடையாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்தில் இந்த 2 பாகத்தையும் நீங்கள் பார்த்து உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்துக்கு வானத்துடைய பலகணிகளை திறந்து பதில் கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? கர்த்தர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஏன் எங்கள் ஜெபம் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அநேக நேரம் அங்கலாச்சிக்கிட்டு இருக்கிறோம் சுவாமி. வேதத்தின் பிரகாரம் சில காரியங்களை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் எந்த அளவுனால் அளக்கிறோமோ அதன்படியே தேவன் எங்களுக்கு தீர்ப்பு செய்கிறீர். இந்த சத்தியத்தை அறிந்து எங்களுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா. எங்கள் குணாதிசயம் மாறட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது பிள்ளைகள் ஆண்டவர் இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஜெபமும் கேட்கப்படட்டும். கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.